எதுவுமே சூளைக்கு தள்ளுறதுக்கு மட்டும் எந்த ரைட்ஸில் தள்ளுற? சரி, நீங்கள் எதுவும் இது பண்ண மாட்டீங்க, நீங்கள் நேராக வேலையை வச்சுட்டு வாங்க, அங்கே விட்டுருங்க. அங்கே என்னன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நீங்கள் சொல்லுங்க. எதுவும் தரணுமா? காடு கிட்ட பாரு, இப்போ கொஞ்சமே என்னன்னு பாரு. ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் வாங்கி பெற்றுக்கிட்டு ஏதோ தரமான்றான். அவன் என்ன பிச்சை வந்துக்கிற மாதிரி வரான். இங்கே தேர்ப்பான், அவனுக்கு 100 ரூபா கொடுப்பான். அதெல்லாம் 10 வாரம் ஆகுது, அவனையும் 300 ரூபா வாங்குறான். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி வனச்சரக எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வேலூர் மண்டல வன பாதுகாப்பு படை அலுவலராக பணியாற்றி வந்த மூர்த்தி தனது படை பரிவாரங்களுடன் அரசு வாகனத்தில் ஊர் ஊராக சென்று மரம் வெட்டுபவர்களிடம் பகிரங்கமாக லஞ்சம் கேட்கும் காட்சிகள்தான் இவை. நாங்கள் ஸ்கோடு எங்களுக்கு தெரியாது சார், உண்மையில இங்கே ரேஞ்சர்களெல்லாம் மாநிலம் நாங்கள் ஸ்கோடு ரேஞ்சர் யூஸ் பண்ணுறோமா? நாங்கள் எப்போ ஒரு டைம் தான் வரும். என்னப்பா உன் பேர்? பாஸ்கர் சார். மீன்பட்டு பாஸ்கரா? எவ்வளோ கட்டி ஓட்டுற? என்ன சார்? எவ்வளோ கட்டி ஓட்டுற? 2000 ரூபா சார். 2000 ரூபா. சரி, ரேஞ்சருக்கு 1000, ஃபாரஸ்ட் சரி, ஸ்கோடுக்கு கட்டிவிடு. ஸ்கோடுக்கு சரி, மாசமான கட்டிவிடு. கட்டின்னு தான் சார் இருக்கிறீங்க. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி, நிம்மியம்பட்டு, ஆலங்காயம், ஏலகிரி, புதூர் நாடு உள்ளிட்ட மலைப்பகுதிகளில் சமூக விரோதிகள் மரங்களை வெட்டி செல்கின்றனர். இதனை தடுக்கும் அதிகாரியான இவர்கள், என்னப்பா வைரம் போல மரமாயிருக்கு, இதுக்கு 100 ரூபாய் கொடுத்தா எப்படி என்று வனவர் ஜோதி மற்றும் பாலசுப்ரமணி ஆகியோருடன் சென்று தீவிர வசூல் வேட்டையில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. வியாபாரம் பண்ணிட்டு அவர் இன்னும் அவர் வேறாரு எடுத்துட்டு வந்து ஒரு 100 ரூபா கொடுக்குறாரு. என்ன அர்த்தம்? இல்லை சார், சொந்த நிலத்தில் தாச்சா? மீதி பேர் என்ன போய் மலையில் எடுத்துன்னு வராங்க. என்ன காடு வச்சுட்டு வந்தாங்க, நெத்தனா ஒரு 100 ரூபா கொடுப்போம் போது உன் டிரைவர்கிட்ட கொடுத்து நீ அனுப்பிச்சியா? என்ன அர்த்தம் அது? ரேஞ்சருக்கு மட்டுமில்ல, எங்களுக்கும் கொடுக்கணும், அதிகமில்ல, மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அதிகார பிச்சை கேட்பதும் அந்த வீடியோவில் இடம் பெற்றுள்ளது. எவ்வளோ கட்டி ஓட்டுற? என்ன சார்? எவ்வளோ கட்டி ஓட்டுற? 2000 ரூபா சார். 2000 ரூபா. சரி, ரேஞ்சருக்கு 1000, ஃபாரஸ்ட் சரி, ஸ்கோடுக்கு கட்டிவிடு. சரி, மாசமான கட்டிவிடு. கட்டின்னு தான் சார் இருக்கிறீங்க. வீட்டு தேவைக்கு விறகுக்காக மரத்தை வெட்டி செல்வதாக கூறியவரின் வாகனத்தை பறிமுதல் செய்வதாக மூர்த்தி மிரட்ட, அந்த நபர் இறுதியாக தனது கையில் 100 ரூபாய் மட்டுமே இருப்பதாக கூறி கெஞ்சி உள்ளார். நீ எதுவுமே சூளைக்கு தள்ளுறதுக்கு மட்டும் எந்த ரைட்ஸில் தள்ளுற? வீட்டு அடுப்புக்கா போய் சொன்ன பொறுமையாக சொல்லுவியா? நீ வேலூருக்கு எத்தனை வண்டியை அங்கே சொல்லி விட்டுறேன். வயரம் ஏறின மாதிரி கட்டை அப்படி வச்சுங்கிற. இங்கே வந்து அவ்வளோ வயரம் என்ன கட்டை அப்படியே அந்த சைஸ் கட்டெல்லாம் வச்சுக்கிறான். எதுவும் தரணுமா? காடு கிட்ட பாரு, இப்போ கொஞ்சமே என்னன்னு பாரு. ஒரு 500 ரூபா கொடுத்தாலும் வாங்கி பெற்றுக்கிட்டு ஏதோ தரமான்றான். அவன் என்ன பிச்சை வந்துக்கிற மாதிரி வரான். இங்கே தேர்ப்பான், அவனுக்கு 100 ரூபா கொடுப்பான். அதெல்லாம் 10 வாரம் ஆகுது, அவனையும் 300 ரூபா வாங்குறான். அப்போது ஜோதி, வாயில் என்ன கொழுக்கட்டை வச்சிருக்கியா, வேணாம்னா விட்டுட்டு போயிடலாம் என்ற மூர்த்தி, அவன் 500 கொடுத்தாலும் வாங்கிரு என்று கூறுவது வசூல் வேட்டையின் உச்சகட்டம் என்கின்றனர் வீடியோவை பார்த்தவர்கள். ஜோதி, வாயில் புகைக்கட்டை வச்சுக்கிறேன், நானே பேசிக்கிட்டோமா? ஏதோ கண்டிப்பாக நான் அதை சொல்கிறத விட்டுட்டு கம்முன்னு வாங்குறியாப்பா? அப்படி பொம்மை வாங்குறேன் இல்லைன்னா விட்டுரு. இல்லைப்பா போட்டோம் ஆகிட்டு. வேலூர் மண்டல ஃபாரஸ்ட் ஸ்குவாடாக பணியாற்றி வரும் மூர்த்தி மற்றும் பாலசுப்ரமணியம், ஜோதி ஆகியோர் லஞ்சம் பெறும் வீடியோ வைரலாகி வரும் நிலையில் இது குறித்து மூர்த்தியிடம் விளக்கம் கேட்டபோது அவர் அந்த வீடியோ பற்றி எனக்கு எதுவும் தெரியாது என்றும், தான் யாரிடமும் லஞ்சம் பெற்றதில்லை என்றும், தனக்கு வேண்டாதவர்கள் வீடியோ வெளியிட்டிருப்பார்கள் என்றும் மறுப்பு தெரிவித்தார். நீங்க ஜீப்ல உட்காந்துட்டு லஞ்சம் வாங்குற மாதிரி வீடியோ வந்து போயிட்டு இருக்கு. சரி சார், அது சம்பந்தமா தான். அது என்ன, எது, எப்படி, எப்போ நடந்தது, என்ன சம்பவம் சார்? சார் அதுக்கு தெரியலையே சார். எப்போன்னு நாங்கெல்லாம் லஞ்சம்லாம் யார்கிட்டையும் வாங்க மாட்டோம் சார். வீடியோ இருக்குங்க சார், அதனால தான் உங்ககிட்ட கேட்குறேன். வீடியோனா
பேசிட்டு இருக்கும்போது கூட யாருன்னா எடுத்து போட்டிருப்பாங்க. நான் லஞ்சம் வாங்கன்னு எதுனா இருக்குது அதில்? இல்லை பணம் கொடுக்குற மாதிரி வாங்குற மாதிரியே இருக்குங்க சார். நாங்கள் ரைடு போகிறோம் இல்லைங்களா, போனால் கேட்போம் அப்படி கேட்கும்போது யாருன்னா எடுத்து கூட போட்டிருக்கலாம். இல்லை அதான், ஆனால் நீங்கள் லஞ்சம் கேட்பீங்க. நாங்கள் லஞ்சம்லாம் கேட்க மாட்டோம் சார். லஞ்சம் போய் யாருன்னா கேட்பாங்களா? பின்ன இப்போ தான் சொன்னீங்களே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சார் வண்டியில் போகிறது, ரைடு போகிறோம், மேலே போகிறோம், மலையில் போகிறோம், மலையில் போய் கேஸை பிடிக்கிறோம், சாராய கேஸ் அடிக்கிறோம், நிறைய கேஸ் பிடிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வேண்டாதவங்க யாருன்னா இருந்தால் வேணும்னு நம்மளை போட்டோ எடுத்து போடுறது தான். ஆவாதவங்க ஏதோ செய்வாங்க. சரி ஓகே சார், நான் அந்த மாதிரி செய்யலை சார். அந்த மாதிரி செய்யல. அந்த மாதிரி எதுவும் செய்யலை சார். அந்த மாதிரி எதுவும் செய்யலை. பாலிமர் செய்திகளுக்காக திருப்பத்தூர் செய்தியாளர் திருநாவுக்கரசு.